நம சிவாய். நம்ம திருவாசகம் பகுதியில் திருத்தள்ளேனம் அப்படின்ற பகுதியில் 11 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டவுமோ அப்படின்ற பாடலோடு நம்ம நிறுத்திட்டோம். அதாவது பாரதியார் பாடல்கள் வரிகளில் வரும், என் செயல் தீர்ந்தங்கு நின் செயல் அப்படின்னுட்டு மாறும் பொழுது அவர் கவிதையில் சொல்கிறார், நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் செயல் என்று தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் என்று நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன்னு சொல்கிறார் பாரதியார். அப்படி நம்மளுடைய செயல்கள்லாம் நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நம்மளுக்கு அதில் பற்றுதலும் குறையிறது, பாரமும் குறையிறது. இப்போ அடுத்த 12வது பாடலை நம்ம பார்க்கலாம். முக்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போது தெள்ளேனம் கொட்டுறதுன்னா என்ன? நம்மளுடைய பக்தி பாடலை பாடுறது, அவனுடைய புகழை பாடுறது. அப்போ முனிவர்லாம் கூடி முக்திக்கு பெரும் பாடுபட்டிருக்கா அவள்லாம். அதாவது உழன்று பாடுபட்டிருக்கா, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு, அது வந்து எலிசாவை கிடச்சுள்ள அவளுக்கு கஷ்டப்பட்டு அதில் பாடுபடுறா. மற்றும் முதல்வனோ யானைக்கு அருள் புரிந்து அடியேனையும் ஆண்டு கொண்டான். அதாவது என் சுவாமியே, நான் அப்படிலாம் எந்த பாடும் படாத நீ என்ன ஆண்டுன்றிருக்கியேன்னுட்டு இந்த இடத்துல மாணிக்க வாசகர் தன்னை சொல்லிக்கிறார். பக்தி கடலில் மூழ்கி ஜோதி ஸ்வரூபியான உன்னை தித்திக்குமா பாடி தெள்ளேனம் கொட்டுவோம். அப்படிப்பட்டு ஆண்ட உன்னை நாங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டுறோம் அப்படின்னுட்டு சொல்கிறேன். அடுத்த பாடல், பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர் தம்பாடும் ஆர்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ நில உலகின் கண், பாதாளத்தின் கண், சொர்க்கத்தின் கண் அல்ல, வேறு எந்த உலகத்திலாவது கண்ணாவது நான் போய் பிறக்காமல் என்னை ஆண்டு கொண்டருள்ள சிவனாரின் நேர்மையான திருவிளையாடலையும் பெருமையும் பாடி தெள்ளேனம் கொட்டோமோ. அதாவது பிறவி முடிஞ்சிடணும்னு ஆசைப்படுறார் அவர். வந்து நல்ல பிறவி வேணும், அடுத்து தேவராகணும், அடுத்து கந்தர்வராகணும்னுட்டு நினைக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா பிறவியுமே நமக்கு முடிஞ்சு நம்ம அவன் கடலடியை போய் சேர்ந்துடணும். ஏன்னா அந்த உலகங்களில் கூட வேறுபாடு இருக்குது. இதை விட இது மேலான உலகம், அதை விட அது மேலான உலகம், அப்படிலாம் எதுவுமே இல்லாத அவன்கிட்ட போய் அவனோட ஐக்கியமாயிட்டோம்னாக்கா நமக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லையே அப்படின்றது தான் மாணிக்க வாசகரனுடைய ஆசையாக இருக்குது. அதை தான் நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அப்படியெல்லாம் நான் ஆகும்படி நான் உனக்கு பாடல் பாடுறேன்னு சொல்கிறேன். மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியான் நுண்ணியன் ஆய் வந்தடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலார் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ தேவர்களாலையும் உன்னை விளக்கி சொல்ல முடியல. மால்னா திருமாலை சொல்கிறார், பிரம்மனேங்கிறார். இப்படிலாம் தேவர்கள்லாம் வந்து எல்லா தேவர்களும் எல்லாம் கூடிண்டா கூட உன்னை வந்து முழுசாக விளக்க முடியல. சாஸ்திரங்கள் கூட உன்னுடைய அருமையை முழுசாக சொல்ல முடியல. அதிசூக்ஷ்மமான வஸ்துவாக சிவபெருமானே நீ இருக்க. சிற்ஸ்வரூபியான அவன் கருணை கொண்டு என்னிடத்துல அவன் பிரவேசித்து என் மனசத்தை உருக்கி, என் மனசு இப்போ உருகிற நிலையில் நான் வந்து பேரியல்பு படைத்தவனாக ஆயிருக்கேன். கண்ணீர் மல்க நம்ம அவனை பாடுவோம் அப்படின்னுட்டு இந்த பாடலில் சொல்கிறார். சேலார் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டோமோன்னு முடியறது பாடல். அடுத்த பாடல், உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடம் தக்கடலை மருவி திகழ்தென்னை வார்கடலே நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ என்ன ஆறுது? கருணை கடலாக சிவபோதத்தில் மனசு உருகணும், விரிவடையணும், சாந்தி அடையவும் செய்கிறது. அதாவது மனசு கல்லாக இல்லாமல் உருகி போகிறது முதல் இது. விரிவடைகிறது, ஒரு பெருந்தன்மையான மனசு நமக்கு வருது. எப்படியும் எதுவும் நிலை இல்லை, நம்ம சின்ன சின்ன வஸ்துக்களுக்காக ஆசைப்பட வேண்டான்ற ஒரு தன்மை நமக்கு வருது. சாந்தி ஆறுது மனசு. அவனுடைய அகண்ட கருணையை அனுபவித்து பரமானந்தம் அடைகிறோம். இந்த ஞான செல்வத்தை புகழ்ந்து நாம் தெள்ளேனம் கொட்டோமோன்னுட்டு இதோடு நம்ம 15 பாடல்கள் திருத்தேளேனம் பகுதியில் முடிச்சுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.